மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக பெண் காவலரின் கணவர் மற்றும் மருத்துவ கல்லூரி மாணவர் என 2 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை சைதாப்பேட்டையில் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக பெண் காவலரின் கணவர் மற்றும் மருத்துவ கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை ஆயுதப்படை பெண் காவலரின் கணவர் பிரபாகரன் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவன் ஹரிசுதன் என்று 2 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி தடுப்பதற்கான நடவடிக்கையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறது. எந்த பகுதிகளெல்லாம் போதைப் பொருள் சப்ளை ஆகிறது என்பதை கண்டறிந்து அந்த நெட்வொர்க்கை முழுமையாக பிடிப்பதற்கான நடவடிக்கையில் இந்த பிரிவு செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் போதைப் பொருள் சப்ளை நடைபெறுவதாக ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை கைது செய்து விசாரித்த போது அவரது வீட்டில் கஞ்சா, போதை மாத்திரைகள் ஆகியவை இருந்தது தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்தார்கள். இவருடைய மனைவி ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வருவது தெரிய வந்திருக்கிறது. பிரபாகரனை விசாரித்த பிறகுதான் இந்த வழக்கில் சரண் என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. சரண் தருமபுரியை சேர்ந்தவர். இவர் இந்த பிரபாகரனுக்கு இந்த போதைப் பொருள் கொடுத்து சப்ளை செய்ய வைத்ததும் தெரிய வந்தது. ஆனால் சரண் தலைமறைவாகிவிட்டார். அதன் தொடர்ச்சியாக பிரபாகரனுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவரான இருக்கக்கூடிய ஹரிசுதன் என்பவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. ஹரிசுதன் மூலமாக கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள், கஞ்சா, LSD ஸ்டாம்ப் ஆகியவை சப்ளை செய்வதாக தெரிய வந்தது. உடனடியாக ஹரிசுதனை சேலையூர் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தார்கள். அவரிடம் விசாரணை நடத்திய பிறகு இது ஒரு பெரிய நெட்வொர்க் மூலமாக செயல்பட்டு வருவது போலீசாருக்கு தெரிய வந்தது. ராகேஷ், சரண் ஆகியோருக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இன்ஸ்டாகிராம் மூலமாக இவர்கள் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் மருத்துவக் கல்லூரி மாணவரை போதைப் பொருள் சப்ளைக்கு பயன்படுத்தி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக இருக்கக்கூடிய ராகேஷ், சரண் 2 பேரையும் போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல கைதானவர்களிடமிருந்து மலானா பேஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள், அதே போல ஸ்டாம்ப், கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ராகேஷ், சரண் 2 பேருமே தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகுதான் இந்த போதைப் பொருள் கும்பலுடைய நெட்வொர்க் குறித்து முழுமையாக தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.